மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றபடி தான் இப்போ நாம மல்லிக்கட்ட தீபிகா இருந்துட்டு வசமா மாட்டிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போதான் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி கோயிலுக்கு போயிட்டு வர சமயத்துல இன்னொரு பக்கம் என்னடான்னா வெண்பா இப்போ யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்குன்ட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது டாடா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், என்னை ட்ராப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வெண்பாச்செல்லாம் எங்கடா போகிறேன்னு கேட்கும்போது டாடா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போ நான் போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாச்செல்லம் இன்னும் நீ ஒரு வாரம் வீட்லேயே ரெஸ்ட் எடு, அப்புறமா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மறுபக்கம் தீபிகா இருந்துட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு இப்போது விஜயோட வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வெண்பா உனக்கு அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது அப்படின்னு இப்போது ஐசு வருவாங்க இல்லையா. இப்போது ஐசுவை பார்த்ததுமே ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐசு இருந்துட்டு வெண்பா எப்படி இருக்க, இப்போ உடம்புக்கெல்லாம் ஓகேவா, நீ காணாமல் போனதில் நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு இப்போது தீபிகா, அதாவது நம்ம ஐஸ்வர்யாவும் சரி வெண்பாவும் சரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கமும் நம்ம தீபிகாவுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா. ஏன்னா தன்னால தான் வெண்பா இருந்துட்டு இத்தனை நாள் காணாமல் போயிட்டு இப்போ கிடைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கடி ஃபிக்ஸ் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது தீபன் அப்படின்ட்டு தீபிகா இருந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அந்த ஒரு சமயத்தில் தான் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அப்போது தீபிகா இருந்துட்டு தீபன் கிட்ட பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்டதுமே நம்ம மல்லி இருந்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போது தான் பொண்ணு காணாமல் போன விஷயத்தில் இந்த தீபிகா தான் இருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு, தீபிகா மேடம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா, அதாவது நீங்கள் தான் என் பொண்ணு வெண்பாவை கடத்த பிளான் போட்டிங்களா, அதாவது உங்கள் பொண்ணும் எங்கள் பொண்ணும் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் போட்டி போட்டால் எப்படியும் என் பொண்ணு வின் பண்ணுறவா, அதுக்காக தானே நீங்கள் ஆல் செட் பண்ணி என் பொண்ணை கடத்துனீங்க, அதுக்காக தான் என் பொண்ணை கண்டுபிடிக்க நீங்கள் ஹெல்ப்பெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மல்லி நான் சொல்கிறேன்னா தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா எனக்கு தோல்வின்றதே கிடையாது, அப்படி தோத்துட்டா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதே போல் தான் என் பொண்ணு ஐஸ்வர்யாவும், அதனால் அவளுக்கு தோல்வி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உன் பொண்ணு ஒரு 2 மணி நேரம் யாருக்கும் தெரியாமல் கடத்தி வச்சு அதுக்கப்புறமா உங்ககிட்டே ஒப்படைச்சலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வெண்பா அவங்ககிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. மல்லி இந்த விஷயத்த மட்டும் நீ பெருசுப்படுத்தாத, இப்போ வெண்பா கிடச்சிட்டா இல்லையா அப்படின்ட்டு தீபிகா இருந்துட்டு மல்லிகிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு, மேடம் நீங்கள் பண்ணது சரியா, இப்போ அவள் எந்த ஒரு கண்டிஷனில் இருக்கான்னு தெரியுமா, அவள் காணாமல் போனது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் என்ன தான் குற்றம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் இன்னொரு மாதம் வெண்பாவால் ஸ்கூலுக்கே போக முடியாது. ஏன்னா அவளுக்கு எப்போ ஃபிக்ஸ் வருதுன்னே சொல்ல முடியாது. அவள் ரொம்ப அழுதாலும் ஃபிக்ஸ் வருது, ரொம்ப சிரித்தாலும் சந்தோஷம் அடைஞ்சாலும் ஃபிக்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது அவளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் நெருப்பை மடியில் கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சனா அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு இப்போ நம்ம மல்லி கேட்பாங்க இல்லையா. மல்லி உன்னை கையெடுத்து வேணா கும்பிட்றேன், இந்த விஷயத்த மட்டும் நீ பெருசு பண்ணாத, இது இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு தீபிகா இருந்துட்டு நம்ம மல்லி காலில் இல்லாத குறைய கெஞ்சுவாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.